ஸோ வெல்கம் கைஸ். நான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மைன்கிராஃப்ட் வேர்ல்டை ஒன்று நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்கேன்னா வாய்ஸ் ஓவரோடு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். ரோலெக்ஸ் சொல்கிறவங்க தான் இன்றைக்கி டே 1 ஆஃப் மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். இட்ஸ் ஓகே. மறக்காமல் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் பிடிச்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏதாச்சும் காரணம் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, வீடியோ ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வாங்க, ரொம்ப லென்த்தாக போயிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வந்தோடனே இந்த இடத்துக்கிட்ட இறக்கி விட்டேங்க. ரைட்டு. இப்போ எப்படி வர போகிறது? சரி, ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம விட்டை மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். விட்டை மைண்ட் பண்ண விட்டை மைண்ட் பண்ணணுமா? விட்டுரும். புஷ்பா தான், அவ்வளோதான். கையாலே உடைக்கிறான். ஒரு கேமாக இருந்தாலும் லாஜிக்காக வேணாமா? எப்படி கீழே ஒரு மரத்தோட இது அது என்னது வேறு உடைச்சா எப்படி இந்த மரம் காற்றுல நிற்கிதுன்னு தான் தெரில. கேமாக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமாடா? சரி வாங்க உடைப்போம். உட இப்போ பாருங்க, காற்றுல நிற்கிது பாருங்க. ஒரு பிளாக்கை உடைச்சிட்டான், போய் காற்றுல நிற்கிது. சரி, ஏதோ ஒன்று வாங்க. மைண்ட் பண்ணே வருது. வெட்டு 10 11 அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொன்று மரத்தை வெட்டிப்போம். இது நல்லா கேவா? சரி, சும்மா தண்ணியா? இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஆடெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோவில் நம்மளோட டார்கெட் என்னன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நான் வில்லேஜை கண்டுபிடிக்கலாம்னு தான் வந்தேன், ஆனால் வேறு ஒன்று கிடச்சிட்டு எனக்கு போகிற வழியிலே. சரி, நம்ம போன சீரீஸில் வந்து நான் கீப்பின் வெற்றி இல்லாமல் விளையாண்டுருப்பேன். வச்சு விளையாண்டுருப்பேன். வளர்றேன் சரியா? என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, போன சீரீஸில் வந்து நம்ம கீப்பின் வெற்றி வச்சு விளையாண்டுருப்போம். இந்த சீரீஸில் கீப்பின் வெற்றி கிடையாது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்னன்னு பார்த்துக்கலாம். ஐயோ, விழுந்துட்டேன். கேவுக்குள்ளே நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேவு. இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாச்சு. பிக்கேக்ஸு தேவையான பொருள்லாம் செஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய அயன் இருக்கும். நான் அப்படியே சுற்றி ஆடு இருக்குமான்ட்டு தான் தேடுறேன், கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆடு இதனால ஓட்டை ஏதோ கிடக்கு, அது கடந்துட்டு போகுது. இப்போலாம் கேவுக்கு போகணுன்னு வச்சுங்களேன், வாய்ப்பு இல்லை ராஜா. ஸ்பான் ஆகும் அடிக்கடி. இங்கே தான் பக்கத்துலேயே ஸ்பான் ஆகும், ஸ்பானே ஆக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதோ போ. சபா முடியலடா. சீக்கிரம் நம்ம ஏதோ சரியான ஐஸ்லாண்டில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு மட்டும் தெரியுது. அது இத்தனோண்டுக்கு இருக்குது, வெறும் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. அயன் கூட கிடைக்கவும் மாட்டேங்குது. இங்கே நான் ஃப்ளாட்டாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது. அது சரி, இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இப்போதைக்கு நமக்கு அயன்லாம் அவ்வளோவுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் லேட்டாக தான் தேவைப்படும். இங்கேயெல்லாம் போட்டு இருக்க முடியாது. ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் வீடெல்லாம் கட்டணும். நான் என்னமோ தேடி போனது வில்லேஜ் தான், அங்கே கிடச்சதை பாருங்கள் நீங்கள். எனக்கு லக்கு சரியாக கிடைக்குது. சரி, வாங்க போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போடா.
என்ன இவ்வளோ நேரம் தெரியும், இந்த ஐஸ்லாண்டில் ஒரு ஆடு கூட மாட்ட முடியுது. அதுக்கு அயன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஷேர் பண்ணி 2 எடுத்துக்கலாம். திருப்பி அதை புல்ல சாப்பிடும், திருப்பி அதை ஷேர் பண்ணி 2 எடுத்துக்கலாம். நான் போட்டு தர போகிறேன். அப்பாடா, வெற்றிகரமாக நம்ம ஒரு ஆடை கொலை பண்ணிட்டோம். கொலை பண்ணது சரி, இப்படி லேக் ஆகுது. இந்த பாருங்க நீங்களே பாருங்க, விளையாடும் போது அப்போல்லாம் எப்படி கடுப்பாக இருக்கும் எனக்கு. சாதாரணமாக இது பார்த்தங்க, இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ண அந்த ஆடை, பட் ஆனால் தான் விட்டுட்டேன். நீங்களாம் முன்னாடியே வெட்டிடுங்களாம் அந்த ஆடை. நோட்டீஸ் நான் ரெக்கார்டிங் நம்மலாம் நோட்டீஸ் பண்ணிடுங்க. அது சரி, சாரி, இன்னைக்கு சரியாக ஜாம் ஆகுது, பார்த்தாலே தெரியுது. ரெக்கார்டிங் பண்ண போது நான் நோட்டீஸ் பண்ணல, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணும்போது. சரிதான், அந்த ஆடு இப்போ நான் அடிப்பேனா என்ன? இந்த ஆடு திருப்பி என் கண்ணில் மாட்டிடுன்னு தான் நினைக்கிறேன். வேறு ஆடு மாட்டுமா இல்லை அந்த ஆடே மாட்டுமான்னு தெரில. சரி வாங்க போய் அந்த ஆட்டை கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். சுற்றி தண்ணி தான், முடியலடா. சரி நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டு செஞ்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ வந்து நம்ம அந்த 3 ஆடை வெட்டியாச்சு, பெட்டும் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணிப்போம். இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே வரும். சரி, இந்த இடத்துல நான் ரீஸ்பான் பாயிண்ட் லேட்டாக தான் செட் பண்ணுவேன். செட் பண்ணவே இல்லை, ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தைரியம் உண்டு. அங்கே அயன் பார்த்திங்களா, அதை மைண்ட் பண்ண ஸ்டோன் பிகேக்ஸ் தான் செய்வேன். அதுக்காக தான் ஸ்டோன் பிகேக்ஸ் செஞ்சேன். நமக்கு இப்போதைக்கு தேவை என்ன தெரியுமா, ஏன் தூக்கி போட்டுருவோம். இங்கே வச்சோன்னா வச்சுக்கோங்க மரமாக வளரும். நமக்கு தேவையே இப்போ ஷீல்டும் பக்கெட்டும் தான். அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாச்சு, போதுமான அளவுக்கு அவங்க இருக்குது. இப்போ 2 போதும். ஷீல்டு லேட்டாக கூட செஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ வந்து போட்டு தான் தேவை. சரி, மற்ற பொருள்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு இது பண்ணேன். ஆடை விட்டினதில் நமக்கு நிறைய மீட்டு கிடச்சிது, அதை நம்ம வேக வச்சுடுவோம். அயன் கூட லேட்டாக வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் ஒரு வில்லேஜரோட வீடு எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்னென்னா நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணி அதை எடுத்துப்போம். சரி, நம்ம மைண்ட் பண்ணுறதை மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் பார்க்க. மைண்ட் பண்ணிட்டேன். பாதி இதை கட் பண்ணுறேன், ஏன்னா லென்த்து அவ்வளோ பெருசாக போகுது. சரி, நம்ம படுத்து தூங்கிடுவோம். தூங்கி அப்புறமா வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஐயோ வளர்கிட்டேன்னா காய்ஸ், நான் சீட்ஸு போட்டு தான் நான் வந்து வில்லேஜே கண்டுபிடிச்சிடேன். என்னடா புத்தலாட்டாது, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ன்ட்டு மைண்ட் கிராஃப்டில். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, நான் போட்டை எடுத்துகிட்டு உங்களை கூப்பிட்றேன். ரெடி ஆகிடுச்சு, செப்போமா. ஹே கேப்டன், நம்ம எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கோம்? இப்போ நம்ம தெற்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த கதையாக தான் இருக்குது. உண்மையிலே நான் லொக்கேஷன் போட்டு தான் போகிறேன். லொக்கேஷன் வந்து எங்கேயோ காமிச்சிது, ஏதோ -1000. இது வந்து என்ன நான் குறையுது. இது வேறு பெரிய தலைவலியாக இருக்குது. சரி, நான் கரெக்டான லொக்கேஷனில் செட் பண்ணிட்டு கூப்பிட்றேன் உங்களை. சரி, டே லொக்கேஷன் சீட்ஸு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா. சரி, நம்மளை எங்கேயோ காட்டுக்குள்ளே வந்து தள்ளி விட்டாங்க. இதை விட்டு வெளியவும் போக முடியல. நான் என்ன தான் பண்ணுறது இப்போ? சரிதான், நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு திசையில் போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு.
இங்கேயாச்சும் அந்த வில்லேஜ் இருக்கும். ஸ்னோ வில்லேஜ் ஏதாச்சும் கொடுத்துடாதீங்களா? ஸ்னோனாலே எனக்கு கண்டுண்டா. எல்லாம் பெய்தா சவானால் கொடுங்க. அட்லீஸ்ட்டு இல்லை இந்த மாதிரி பிளெயின்ஸில் ஏதாச்சும் கொடுங்க. அந்த ஸ்னோவில் எங்கேயாச்சும் கொடுத்துடாதீங்களா? ஐயா ஜங்கிள்லையா? ஜங்கிள்லாம் வில்லேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறது 4 டைப்பான வில்லேஜ். டெசர்ட் வில்லேஜு, ஸ்னோ வில்லேஜு, சவானா வில்லேஜ், பிளெயின் வில்லேஜ், இன்னொரு வில்லேஜ் வந்து அபேண்டட் வில்லேஜ். 5 டைப்பான வில்லேஜ் தான் இருக்குது. இது வரைக்கும் கொண்டு வரல. சரி, அடுத்து போயிட்டே இருந்தா நானும் ஒரே விஷயம் நோக்கி போயிட்டு இருக்கா. அது பட்டிக்கு போயிட்டே இருக்கு. சரி, நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டே. நான் வில்லேஜ் தேடி வந்தால் டெசர்ட்டும் போய் கிடச்சிருக்கு. பக்கத்துலேயே தான் வில்லேஜும் இருக்குன்ட்டு காமிக்குது. சரிதான், நமக்கு கடைசி லக்கு, வெறித்தனமான லக்கு. சரி, நம்ம வில்லேஜுக்கு போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு வந்து பார்த்துப்போம் அப்படின்ட்டு நானும் ஓடினேன். இந்த பக்கம்தான் காமிச்சிது. அது இன்னும் பக்கத்துலேயே வில்லேஜும் கண்டுச்சு தான் ஏட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பாருங்கள். அதோ ஒன்று தெரியுதா? ஒன்றும் தெரியல. பாலைவனம் தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் முடியுமா தெரியும் பாருங்கள். ஒரு டவர் மாதிரி தெரியும் பாருங்கள், பெருசாக ஒரு பில்டிங். ஸ்கை டவரை விட பெருசாக இருக்கும் பாருங்கள். அந்த தெரியுதா? அவ்வளோதான், வில்லேஜுக்கு வந்தாச்சு. சரின்ட்டு நானும் போகிறேன் போயிட்டே இருக்கு. அது மட்டுக்கு சோபா முடியலதா சாமி, முடியல. என்னன்ட்டு பார்த்தா ஹங்கரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, அதனால தான் ஓட மாட்டேலாம் போல இருக்குன்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த டவரை ஏறி பார்ப்போம். நான் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுறேன் உங்களுக்கு. எப்படியோ டெசர்ட் டெம்பிளுக்கு வந்தாச்சு. எல்லாமே இருக்குது. கரெக்டாக ஹங்கரியை ஃபில் பண்ணிப்போம். இந்த ஹங்கரி வந்து எனக்கு தெரிஞ்சு டெசர்ட் டெம்பிளை விட்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த சன்ரைஸும் கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம போயிட்டு உள்ளே போடா. எனக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. நீ பிரைட்னஸ் வச்சிங்கன்னா இங்கே என்ன இருக்குன்ட்டு தெரியும். இதெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. 3 எமரல்டு. சரி தான். என்னோட சூப்பர். இந்த ஜாம்பி கடையில் தேவையில்ல போன் தேவைப்படும். நான் டாக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டைம் பண்ணி இன்னும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரிங்கு. ஏதாச்சும் ஸ்ட்ரிங் ஃபார்ம் செய்யலாமே. திருப்பி என்சாண்டட் புக்கு வெயிட்டான போடு. திருப்பி போனு, திருப்பி ஸ்ட்ரிங்கு வெறித்தனம் தான். சாடலு, ஹார்ஸ் ஆனிமல், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கோல்டன் ஆப்பிள், கன் பவுடரு. ஆஹா, அடாடாடாடா, முறையான ரூட்டாக தான் கிடச்சிருக்கு. டெசர்ட் டெம்பிளெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். இங்கே கீழே டிஎம்பி எடுத்துக்கணும். அடுத்தது எடு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் முதல்ல. அப்புறம் இப்போதைக்கு நானே பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் எடிட்டிங் பண்ணும்போது. அப்போயும் தெரிய முடியுது. அடுத்ததில் நம்ம வந்து இந்த டெசர்ட் வில்லேஜ் வேணாம், எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இந்த டெசர்ட் வில்லேஜ்லலாம் நம்மளால் கட்ட முடியாது. வேறு வில்லேஜ் பார்த்து நான் அடுத்த பாட்டில் கேவுக்கெலாம் போயிட்டு மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தது அயன் மார்மலோட ஃபுல் செட்டை பண்ணிட்டு வேறு வில்லேஜுக்கு போயிட்டு இல்லைனா பிளெயின்ஸுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே ஒரு வீடு கட்டிடலான் இருக்கேன். இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோட பிளான். பிளெயின்ஸை கண்டுபிடிச்சி 3rd பார்ட்டில் தான் வீடு கட்ட போகிறோம்.
அதுக்கப்புறமா 4th பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கலாம். லாவா ஜஸ்ட்டு மிஷு விழுந்துருப்பேன், எல்லா லூட்டும் போயிருக்கும், பொசுங்கிருக்கும். நம்ம எடுத்த லூட்லாம் சரியான லூட்டாக கிடச்சிருக்கு, முறையான லூட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜ் மொக்க வில்லேஜாக இருக்குது, ஒரு லூட்டும் இல்லை, ஒர்க்கர் வீடு கூட இல்லை சுத்தமாக. சரி காய்ஸ், இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். நான் இங்கே ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் பண்ணிடுறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் பாய் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான ஆளில் வச்சுருங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.